சென்னையில பாத்தீங்கன்னா அந்த முக்கியமான ஒரு சாலை வந்து வடபழனி சாலை, ஆற்காடு சாலை இருக்கு. இந்த சாலையில எப்போதுமே பாத்தீங்கன்னா ஒரே பரபரப்பா இருக்கும். இங்க வந்து போக்குவரத்து நெரிசலையும் பிரிக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயமாகவே இருக்கும். இப்ப அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து வாட்டருக்காக வந்து என்ன பண்றாங்க, சென்னை மெட்ரோ வாட்டர் இருக்கு இல்லையா, அவங்க பணிகளுக்காக என்ன பண்றாங்க, அங்கே பள்ளம் தோண்டிருக்காங்க. இதனால அந்த சைட்ல போகவே முடியல அப்படின்னு சொல்லி அங்க அந்த வழியா செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் ரொம்ப சிரமத்தை சந்திக்கிறாங்க. ஒரு புலம்பக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கு. அந்த ஸ்பாட்ல இருந்து நம்ம ரிப்போர்ட்டர் சுரேஷ்குமார் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றதையும் பார்க்கலாம். தற்போது நாம் இருக்கக்கூடிய இடம் வடபழனி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மேம்பாலம் பகுதியில் தான் இருக்கிறோம். மேம்பாலம் ஏறக்கூடிய இடத்தில் தான் மிகப்பெரிய அளவில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், ஆயிரக்கணக்கான வாகனங்கள் இந்த சாலையில் அணிவகுத்து நிற்கின்றன. மிகப்பெரிய அளவில் இந்த போக்குவரத்து நெரிசலுக்கு காரணமாக அமைவது மேம்பாலம் ஏறக்கூடிய இடத்தில் தற்போது நிலையில் மிகப்பெரிய அளவில் ஒரு ராட்சத பள்ளம் தோண்டப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. மெட்ரோ குடிநீருக்கான இந்த பைப்லைன் பகுதியில் ஏற்பட்ட பழுதினை சீர் செய்வதற்காக இந்த பள்ளம் தோண்டப்பட்டிருப்பதாக தெரிவிக்கிறார்கள். ஏற்கனவே இந்த வடபழனி மேம்பாலத்தின் மேல் பகுதியில் பள்ளம் ஏற்பட்டதன் காரணமாக அதனை சீரமைப்பதற்காகவே தற்போது இந்த சாலையினுடைய தொடக்க பகுதியில், அதாவது 100 அடி சாலை பகுதியில் பள்ளம் தோண்டப்பட்டு மெட்ரோ ரயிலுடைய அந்த குடிநீர் இணைப்பு பகுதியில் தற்போது சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் காரணமாக இந்த நெடுஞ்சாலை மிகப்பெரிய அளவில் முடங்கி போயிருக்கிறது. பாதி சாலை அளவுக்கு இந்த பேரிகார்டுகள் போடப்பட்டுள்ளதால் வாகனங்கள் இந்த இடத்தில் எளிதாக செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல்களில் வாகன ஓட்டிகள் சிக்கி தவிக்கிறார்கள். மெட்ரோ வாட்டர் இருக்கு பாத்தீங்களா, பெரிய பள்ளம், அது 10 நாள் வச்சிருக்காங்க, இன்னும் முடிக்கலாம் வச்சிருக்காங்க. டிராபிக் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே டிராபிக் உள்ள பார்த்தீங்கன்னா உள்ள வரணும், அரும்பாங்க உள்ள வரணும், இது எல்லாமே இந்த மாதிரி தான் வழி மெயின் தான். இங்க கிண்டி போற மெயின் ரோடு தான் பயங்கர டிராபிக். கோயம்பேடு தானே டிராபிக் இருக்கு. அந்த கோயம்பேடு அந்த இது தாண்டோடனே அந்த நம்ம பிரிட்ஜ் தாண்டோன்னே இருக்கு, அதுல இருந்தே வந்து டிராபிக்கா தான் இருக்கு. ஃபுல்லா நின்று தான் வருது. இல்ல நார்மலாவே எப்பவுமே டிராபிக் ஆகும், இப்ப இதுல இன்னும் டிராபிக் ஆகுது. ஆமாண்ணா, இப்ப நம்ம ரோடு கொஞ்சம் கிளியர் பண்ணி விட்டா நல்லா இருக்கும்ண்ணா, கொஞ்சம் அதிகப்படுத்தினா நல்லா இருக்கும். இந்த சாலையில் தோண்டப்பட்டுள்ள இந்த பள்ளத்தை உடனடியாக சீரமைத்து தங்களுடைய அந்த பணிகளை எல்லாம் விரைந்து முடித்து போக்குவரத்துக்கு தேவையான வசதியை ஏற்படுத்தி தந்தால் மட்டுமே இந்த பிரச்சனை தீரும். அதிலும் குறிப்பாக காலை நேரத்தில் பள்ளி கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள், மேலும் அவருடைய பணிக்கு செல்லக்கூடிய பணியாளர்கள் எல்லாம் இந்த போக்குவரத்து நெரிசலில் சிக்கியிருப்பதால் காலதாமதம் ஏற்படுவதாக தொடர்ந்து கூறுகிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் சுரேஷ்குமார்.